கர்த்தர் நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே உபவாச கூடுகையிலே கர்த்தரோடு நான் பேசின வார்த்தைகளை உங்களோடு நான் பேசுகிறேன். ஆண்டவர் எப்படி ஜெபித்தார்? வியாகுலப்பட்டு வேர்வை துளியாய் அந்த இரத்தத்தை சிந்தி நமக்காக கெத்செமனே எனும் தோட்டத்திலே ஆண்டவர் நமக்காக ஜெபித்தார், பரிதபித்து ஜெபித்தார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. உண்மையாகவே நமக்காக வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுகிறார். நாம் இந்த நாளிலே எத்தனை பேருக்கு நாம் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? நமக்காக மாத்திரம் சுயநலத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோமா? அநேகருக்காக ஊக்கத்தோடு நாம் ஜெபிக்கிறோமா என்று இந்த நாளிலே நாம் யோசிக்கக்கூடிய காரியத்தை நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அப்போது அவர் எந்த அளவுக்கு ஊக்கத்தோட வேர்வை துளி வர வரைக்கும் அவர் அந்த வேர்வை துளி ரத்தமாய் மாறினது என்று சொல்லி அந்த தரையிலே விழுந்தது என்று வேதம் சொல்லப்படுகிறது. உண்மையாகவே நமக்காக ஊக்கத்தோடு ஜெபித்தார் என் ஆண்டவர். நம்மளுடைய ஆண்டவர் நமக்காக அநேகருக்காக திறப்பில் நின்று ஊக்கத்தோடு ஜெபிக்கும் பொழுது அந்த வேர்வை துளி ரத்தமாய் மாறினதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. கர்த்தர் இந்த நாளிலே நாம் யாருக்காகலாம் நாம் ஜெபிக்கிறோம், எத்தனை பேருக்காக நாம் ஜெபிக்கிறோம், எந்தெந்த விஷயத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம் என்று இந்த நாளிலே நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே சொல்லுகிற வார்த்தையின்படியே பரிதபித்து ஜெபித்தார். நமக்காக பரிதபிக்கிற தேவனாய் நம் ஆண்டவர் இருக்கிறார். ஆதலால் அநேகருக்காக ஆண்டவரே இந்த நாளிலிருந்து நான் ஒப்பு கொடுக்கிறேனே சப்பா, நான் அநேகருக்காக பரிதபித்து ஜெபிக்கக்கூடிய மகளாய் என்னை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கலாம். யோனா 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 124,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருகஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லி யோனா சொல்கிறாரு. இத்தனை பேருக்காக 24,000 பேருக்கும் 124,000 பேருக்கும் அதிகமான மனுஷர், அநேக மிருக ஜீவன்களும் அநேக நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியாமல் எப்படி நான் இருப்பேன்? அவர்களுக்காக ஜெபிக்க நான் கொடுக்குற அதை வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாமல் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி யோனா அந்த ஜனத்துக்காக பரிதபிக்கிறாரு. அப்படிப்பட்ட பரிதபிக்கிற இந்த உள்ளத்தை ஆண்டவர் எனக்கு தரணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கக்கூடிய பிள்ளையா, கொடுக்கக்கூடிய பிள்ளையா நாம் மாற வேண்டும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவரை மாத்திரம் நாம் தொழுது கொண்டோம் என்றால் இப்படிப்பட்ட காரியத்துக்காக நாம் ஜெபிக்கிற பிள்ளையாய் நாம் மாற முடியும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார், அங்கே இருக்கிற கூட்டத்தாரில் ஒவ்வொரு